செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். 2015ஆம் ஆண்டு ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்கள் அல்லது இலங்கையர்களை கடந்து ஒட்டுமொத்த உலகத் தமிழர்களையும் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய சம்பவம் யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள். வித்தியா கூட்டு பாலியல் வல்லுணர்வு சம்பவம். இந்த சம்பவத்தோடு தொடர்பானவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். ஏன் இந்த விடயம் இப்போது மீண்டும் பேசப்படுகிறது என்று நீங்கள் சிந்திக்கலாம், ஒரு சிலர் அறிந்திருக்கலாம். ஆனாலும் அந்த விடயத்தில் இன்னும் பல விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஏன் இப்போது அந்த சம்பவம் இடம்பெறுகிறது என்றுதான் இப்போது பார்க்க வேண்டியிருக்கின்றது. 2015ஆம் ஆண்டு மே மாதம் வித்தியாவுக்கு இடம்பெற்ற அநீதி அல்லது அவர் மீது நடத்தப்பட்ட பலாத்காரம் என்பது ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்கள் அல்லது ஒட்டுமொத்த இலங்கையர்களையும் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருந்தது. அன்றைய நாள் ஒரு கருப்பு நாளாகவே பார்க்கப்பட்டது. பாடசாலை மாணவிகள் பலரையும் அச்சத்துக்குள்ளாக்கிய வித்தியாவுக்கு இடம்பெற்ற சம்பவம் என்பது போலீஸ் விசாரணைக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. போலீஸ் விசாரணைக்கு எடுத்துச் செல்லப்பட்ட போது அந்த விசாரணையில் நம்பிக்கை இழந்த பொதுமக்கள் நீதிமன்றத்தை நோக்கி, அதுவும் குறிப்பாக யாழ் நீதிமன்றத்தை நோக்கி கற்களை வீசியதோடு நீதித்துறைக்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்படுகின்ற அளவுக்கு மாறுகின்றது. வித்தியாவுக்கு இடம்பெற்ற அநீதி தொடர்பில் போலீசார் முறையான விசாரணையை மேற்கொள்ளவில்லை. விசாரணையில் பக்கச்சார்போடு நடந்து கொண்டது. பாதிக்கப்பட்ட தரப்புக்கு சார்பாக அல்லது பாதிக்கப்பட்ட தரப்புகளுக்கு உண்மையை கண்டறிவதற்கு போலீசார் உதவவில்லை என்கின்ற குற்றச்சாட்டு பொதுமக்களால் முன்வைக்கப்படுகின்றது. நீதிமன்ற கட்டட தொகுதியே பெரும் அச்சுறுத்தலை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்குள் தள்ளப்படுகின்றது. அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த மைத்திரிபால சிறிசேனவும் பிரதம நீதியரசரான சிறிபவன் ஆகியோரும் இந்த சம்பவத்தின் உச்ச நிலை அல்லது ஒட்டுமொத்த இலங்கையிலும் பெரும் பதட்டத்தை உருவாக்கிய இந்த சம்பவத்தை அறிந்தவுடன் யாழ்ப்பாணம் விரைகின்றார்கள். யாழ்ப்பாணம் விரைந்த அவர்கள் இந்த சம்பவத்தை அடுத்து விசாரணையை முன்கொண்டு செல்வதற்கும் பொதுமக்களிடம் இருக்கக்கூடிய அதிருப்தியையும் தீர்த்து வைப்பதற்காக நீதிமன்ற கட்டமைப்பில் இருந்த பல நீதிபதிகள் இடமாற்றத்துக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள். அந்த காலப்பகுதியில் 2015ஆம் ஆண்டு காலப்பகுதியில் கல்முனை மேல் நீதிமன்றத்தின் நீதிபதியாக இருந்த மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் அவர்கள் 48 மணி நேரங்களில் உடனடியாக யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதியாக நியமனம் செய்யப்படுகின்றார். உடனடி இடமாற்றத்தின் பின்னர் அதன் பின்னர் வித்தியாவுக்கு இடம்பெற்ற அநீதி தொடர்பில் தீவிர தேடுதல்கள் இடம்பெறுகின்றன. விசேட போலீஸ் குழுக்கள், விசேட அதிரடிப்படையின் சிறப்பு அணிகள் என்று ஒட்டுமொத்த யாழ் நகரமும் பெரும் தேடுதல் வேட்டைக்கு உள்ளாக்கப்படுகின்ற போது 11 சந்தேக நபர்கள் அதிரடியாக கைது செய்யப்படுகின்றார்கள். பிணை மனு கோரி 11 பேர் சார்பிலும் பிணை மனு கோரி நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. 2 ஆண்டுகளுக்கு பிணை மனுக்கள் வழங்க முடியாது என்று பிணை மனுவை நிராகரிக்கின்றார் நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் மேல் நீதிமன்றத்திலே பிணை கோரிய போது. அதன் பின்னர் 3 நீதிபதிகளை கொண்ட நீதியரசர்கள் குழாம், அதாவது நீதிபதிகள் குழாம் ரயலட் பார் தீர்ப்பாயம் ஒன்றினை உருவாக்குகின்றார்கள். அதன் மூலம் இந்த விசாரணை முன்னெடுத்து கொண்டு செல்வதற்கு முயற்சிகள் செய்யப்பட்டு ஒரு கட்டமைக்கப்பட்ட நீதி பரிபாலன முறை உருவாக்கப்படுகிறது. நீதிபதி சசி மகேந்திரன் தலைமையில் நீதிபதி பிரேம் சங்கர், யாழ் மாவட்ட மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டு ரயலட் பார் நீதிமன்றத்திலே 3 அடங்கிய நீதியரசர்கள் குழாம் விசாரணைகளை நடத்த முற்படுகிறார்கள். வித்தியா கூட்டு பாலியல் வல்லுறவு மற்றும் படுகொலை தொடர்பான ஆரம்ப உரையினை வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது ரயலட் பார் நீதிமன்றத்திலே பதில் சட்டமாதிபராக இருந்த லிவேரா அவர்கள் சமர்ப்பிக்கின்றார். அதனை சமர்ப்பணம் செய்து சுமார் 2 மணி நேரங்களுக்கு மேலாக அவருடைய ஆரம்ப உரையினை சமர்ப்பிக்கின்றார். அதன் பின்னர் பதில் சட்டமாதிபருடன் பிரதி சொலிசிட்டர் ஜெனரலாக இருந்த பிரபாகரன் குமாரரட்னம், தற்போது நீதிபதியாக இருக்கக்கூடியவர், இவர்களுடன் அரச சட்டவாதியான நிசாந்த ரட்னம் ஆகியோரும் அரச சட்டத்தரணிகள் குழாமில் வாதங்களை முன்வைக்கின்றார்கள். விசாரணைகள் கோருகின்றார்கள். நீதிமன்றத்திலே உச்சமடைகின்றது வாத பிரதிவாதங்கள். 2 எதிரிகள் இந்த வழக்கிலே அரசு சாட்சிகளாக மாற்றப்படுகின்றனர். அதன் பின்னர் 2017ஆம் ஆண்டு தீர்ப்பு வழங்கப்படுகிறது. 7 எதிரிகளுக்கு மரண தண்டனையும் 2 விடுதலை செய்யப்படுகின்ற ஒரு சூழ்நிலை அங்கு இடம்பெறுகிறது. வித்தியா கொலை வழக்கிலே குற்றஞ்சாட்டப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட மரண தண்டனை கைதிகள் இலங்கை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்துள்ளனர். மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே இந்த வழக்கு இன்று வரையும் நிலுவையில் உள்ளது. இது வித்தியா கொலை வழக்கிலே நடைபெற்று முடிந்த வரலாறாக இருக்கின்றது. ஆனால் பார்த்தீர்கள் என்றால் தற்போது ஒரு செய்தி பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. யாழ் புங்குடுதீவு வித்தியா பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு சிறை தண்டனை அனுபவித்து வரும் கைதியொருவர் பெண் மருத்துவர் ஒருவரிடம் அத்துமீற முயன்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பல்லேகலை தும்பறை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள குறித்த கைதி சிகிச்சை அளிப்பதற்காக சிறைச்சாலை மருத்துவமனைக்கு
பெண் மருத்துவர் ஒருவர் சென்றுள்ளார். இதன் போது அவரை பரிசோதனை செய்த வேளையில் குறித்த கைதி திடீரென மருத்துவரிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சி செய்ததாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் நடந்த உடனேயே அந்த இடத்தில் இருந்த சிறைச்சாலை பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள், மருத்துவமனை ஊழியர்களும் உடனடியாக செயற்பட்டு கைதியை கட்டுப்படுத்தியுள்ளனர். பெண் மருத்துவர் எந்தவித ஆபத்துமின்றி பாதுகாக்கப்பட்டார். இச்சம்பவம் தொடர்பில் பல்லேகல போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். வித்தியா கூட்டு பாலியல் வல்லுறவு விவகாரத்திலே கைது செய்யப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதியே இவ்வாறு நடந்து கொண்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. ஒரு குற்றச்சாட்டுக்காக சிறைச்சாலையில் தண்டனை அனுபவித்து வருகின்றார். மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே விண்ணப்பம் செய்திருக்கின்றார் தன்னுடைய நிலைமைகள் தொடர்பில். இந்த சூழ்நிலையில் இவர் இவ்வாறு இடம்பெற்றுள்ளதாக நேற்று அனைத்து ஊடகங்களிலும் வெளியில் வந்திருந்த செய்தியை அனைவரும் அவதானித்திருப்பீர்கள். இந்த குற்றச்சாட்டுகளோடு தொடர்பான மரண தண்டனை கைதிகள் போகம்பரை மற்றும் பல்லேகல சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் குற்றச்செயல்கள் ஒன்றோடு தொடர்பட்டு 9 ஆண்டுகளுக்கு மேலாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் இவர்களுடைய மனங்களில் மாற்றம் ஏற்படவில்லை என்று சமூக ஆர்வலர்களும் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்களும் கூறிக்கொள்கிறார்கள். அதனோடு இன்னும் ஒரு விடயமும் கூறுகின்றார்கள். என்னவென்று பார்த்தால், இலங்கையை பொறுத்தவரையில் மரண தண்டனை கைதிகள் தடுத்து வைக்கப்படக்கூடிய 2 சிறைச்சாலைகள் தான் இருக்கின்றன. ஒன்று பல்லேகலை, மற்றது போகம்பரை சிறைச்சாலைகள். அவர்கள் வெளி நடமாட்டங்கள் அல்லது வெளியாட்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள், வெளியாளர்களோடு தொடர்புகளை பேணக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் அங்கு முழுமையாக இல்லாமல் இருக்கின்றது. இவ்வாறான குற்றச்சாட்டுகளோடு தொடர்பானவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்ற இடத்தில் அவர்களுக்கு பரிசோதிப்பது அல்லது அவர்களுடைய நோய்கள் தொடர்பில் ஆராய்வதற்கு செல்லுகின்றவர்கள் ஆண் வைத்தியராக இருப்பதுதான் இங்கு சிறந்தது. ஏன் இந்த இடத்தில் பெண் வைத்தியர் அனுப்பப்பட்டார் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. மிகவும் மோசமான மனநிலையில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். மனநிலையால் அவர்கள் அங்கு கைது செய்யப்பட்டு மரண தண்டனை எதிர்கொண்டிருக்கின்றவர்களிடம் செல்லுகின்ற வைத்தியர் ஏன் ஒரு ஆண் வைத்தியராக இருக்கக்கூடாது என்கின்ற கேள்வி இங்கு பலராலும் இருக்கப்படுகின்றது. இந்த பெண் வைத்தியரை நியமிக்காமல் தவித்திருக்கலாம் என்கின்ற ஆதங்கமும் பொதுப்பரப்பில் எல்லோரிடமும் இருக்கின்றது. ஒரு பெண்ணுக்கு ஒரு அநீதி இடம்பெற்றுத்தான் அவர்களுக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டது. அதன் பின்னர் இன்னும் ஒரு பெண் வைத்தியர் அங்கு செல்லுகின்ற போது அவருடைய கோபமா அல்லது அவருடைய விரக்தியா எவ்வாறான ஒரு சூழ்நிலையில் நடந்து கொண்டுவார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. இந்த நியமனத்தில் அவர்கள் அவ்வாறு நடந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஏனெனில் மரண தண்டனை கைதி தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்தில் பெண்களுக்கோ பெண் வைத்தியருக்கோ உத்தரவாதம் இல்லை. அவர்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கின்றது. அவர்கள் அங்கு செல்ல முடியாது. ஏனென்றால் அவர்கள் அவ்வாறான ஒரு குற்றச்சாட்டுகளோடு தொடர்புபட்டுத்தான் அவர்களுக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. இவ்வாறான சூழ்நிலையில் அந்த பெண் வைத்தியர் எவ்வாறு நியமிக்கப்பட்டார்? இந்த பெண் வைத்தியரை அங்கு நியமிக்காமல் தவித்திருக்கலாம் சிறைச்சாலை நிர்வாகம் என்பது பொதுவாக இருக்கக்கூடிய நிலைப்பாடாக இருக்கின்றது. வித்தியா விவகாரம் இடம்பெற்றது. இப்போது 9 ஆண்டுகள் கடந்து கொண்டிருக்கின்றது. எல்லாம் முடிந்து விட்டது. அதன் பின்னர் எந்த ஒரு குற்றச்செயல்களும் இல்லையா என்று தேடி பார்த்தால் அதன் பின்னரும் குற்றச்செயல்கள் இடம்பெறுகிறது. எப்படி இடம்பெறுகிறது? சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மற்றும் பல உறவுக்காரர்களால் இந்த பாலியல் சீண்டல்கள், பாலியல் பலாத்காரங்கள், படுகொலைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. இவற்றை எப்படி தடுப்பது, யார் தடுப்பது என்றெல்லாம் இப்போது தேடல்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஒரு படுகொலை இடம்பெறுகிறது, அதனை கடந்து சென்று விடுகிறோம். யாழ்ப்பாணத்திலே ஒரு பேராசிரியரின் படுகொலை இடம்பெற்றது. 1 நாள் பேசினோம், 2 நாள் பேசினோம், 1 வாரம் பேசினோம், கடந்து சென்று விட்டோம். மட்டக்களப்பிலே ஒரு பெரும் படுகொலையும் இன்னும் ஒரு தாய் 3 மாதம் மேலான ஒரு குழந்தையோடு தாக்கப்பட்டு கடத்தப்பட்டு கிணற்றிலே கிடந்து மீட்கப்பட்ட தாய், கடத்தல் தொடர்பில் பேசினோம், கடந்து. இதற்கு என்ன நிவாரணம் இருக்கின்றது? அல்லது இதனை இவ்வாறான சமூக நடத்தை பிறழ்விலிருந்து தமிழ் சமூகத்தை எப்படி காப்பாற்றலாம் என்கின்ற திட்டம் தமிழரிடம் இருக்கிறதா என்று கேட்டால், அல்லது இது தொடர்பாக நாங்கள் விவாதிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று கேட்டால் இல்லை. எல்லா சம்பவங்களும் இடம்பெற்ற பின்னர் அந்த சம்பவங்களை விட்டு ஒரு குறிப்பிட்ட காலங்களில் மறந்து செல்லுகின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கின்றது. இதனை எப்படி நாங்கள் நிறுத்தப் போகிறோம்? தொடர்ச்சியாக இடம்பெறுகிற இவ்வாறான பாலியல் சீண்டல்கள் அனைத்து வீடுகளுக்குள்ளும் நுழைந்து விட முதல் எப்படி தடுக்க முடியும்? நாங்கள் தடுக்கக்கூடிய வலுநிலையில் இருக்கிறோமா? அல்லது அந்த தடுக்கக்கூடிய நிலையை யார் உருவாக்குவது? அரசியல் கட்சிகளை தூக்கி எறிந்து விடுங்கள். அரசியல் கட்சிகள் என்று தெருச்சண்டைகள் கட்சிகளாக மாறிவிட்டது. வீதிகளில் நின்று சண்டை பிடிக்கின்ற அளவுக்கு மாறிவிட்டது. அப்படியே இந்த தமிழ் மக்களை ஒரு கட்டத்துக்குள் எடுத்து செல்வது அல்லது அறம் சார்ந்து இந்த தமிழ் மக்களை பாதுகாக்கக்கூடியது யார்? அன்று வித்தியா படுகொலை இடம்பெற்ற போது இனி இவ்வாறான ஒரு படுகொலை நடந்தால் கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும் என்றெல்லாம் பொதுமக்கள் தரப்பிலே கூச்சலிடப்பட்டது. பொதுமக்கள் தரப்பிலே உரத்துக்கு கூறப்பட்டது வீதிகள் எல்லாம். ஆனால் அதன் பின்னர் தொடர்ந்து இடம்பெறுகிறது என்றால் இதனை எவ்வாறு தடுப்பது? இப்போது படுகொலைகளும்
படு பயங்கரமான பலாத்காரங்களும் அதிகரித்து விட்டன. இதை எப்படி தடுப்பதற்கான உபாயம் என்ன இருக்கின்றது? பல்கலைக்கழகங்கள் தலைமை தாங்குமா அல்லது கல்வி சமூகங்கள் தலைமை தாங்குமா? இந்த எம்முடைய இனத்தில் இருக்கக்கூடிய பெருமதியான விடயங்களை எடுத்துச் செல்வதற்கு ஆட்கள் இல்லாமல் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. வித்தியா படுகொலையின் பின்னரும் திருந்தாத ஒரு கூட்டங்கள் இன்னும் எம்மவர் மத்தியிலே பலர் இருக்கின்றார்கள். இவர்களை எப்படி திருத்துவது அல்லது இவர்களை எப்படி இந்த இடத்திலிருந்து அகற்றுவது? சிந்திக்குமா தமிழினம் அல்லது சிந்தித்து செயற்படுமா தமிழினம் என்கின்ற பலத்த கேள்வி இன்று வரைக்கும் இருக்கின்றது. குற்றச்சாட்டோடு தொடர்பாகி மரண தண்டனை கைதியாகி சிறைச்சாலைக்குள் சென்றவர் மீண்டும் ஒரு பொன்னை கண்டவுடன் இப்படியான ஒரு முரட்டுத்தனமான ஒரு செயலில் ஈடுபடுகிறார் என்றால் இந்த தண்டனை விதிக்கப்பட்டும் இவர்கள் திருந்தவில்லை என்றுதானே இருக்கின்றது. அப்படியே இவர்களுக்கு என்ன தீர்ப்புகளை வழங்குவது அல்லது என்ன தண்டனைகளை வழங்குவது? பொதுமக்கள் என்ன முடிவுகளை எடுப்பது? ஒவ்வொரு இடங்களிலும் பல அத்துமீறல்கள் இடம்பெறுகிறது. பல இடங்கள் பேச முடியாமல் இருக்கிறது. பல இடங்களில் பேசினால் தங்களுடைய எதிர்காலம் பாதித்து விடும் என்று அச்சப்படுகிறார்கள். அப்படி யார் காப்பாற்றுவது? இன்னும் பல வித்தியாக்களை நாங்கள் உருவாக்கப் போகிறோமா அல்லது இந்த வித்தியாவின் பின்னும் இன்னும் முடிவெடுக்காமல் இருப்பது எம்முடைய ஒரு பிற்போக்கான நிலை என்று உணரப்போகிறோமா? எல்லாவற்றையும் கடந்து நாங்கள் எதற்கும் வாழ்வதற்கு இனத்துக்காக வாழ்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று கொள்கை முடிவெடுக்க போகிறோமா அல்லது சீரழிந்த அரசியலின் பின்னால் சென்று எம் இனத்தை சின்னாபின்னமாக்க போகிறோமா என்று ஒரு நிமிடம் அனைத்து கல்வியலாளர்களும் ஒரு நிமிடம் நின்று சிந்தித்தால் இந்த இனத்தை முறையாக கட்டமைக்க முடியும். அவ்வாறு சிந்திக்க முடியாமல் பயனற்ற அரசியல்வாதிகள் அல்லது சட்ட பயங்கரவாதிகளை நோக்கி இந்த இடம் நகரமாக இருந்தால் அது ஒரு படு பாதாளத்தில் இனத்தை தள்ளிவிடுவதற்கு சமன் என்றுதான் நம்முடைய இனத்தில் இருக்கக்கூடிய பல மூத்தவர்கள் முணுமுணுப்பதை கேட்கக்கூடியதா இருக்கின்றது. யார் காப்பாற்றுவது? எமக்கென்று ஒரு தலைவன் இருந்தான், அவன் என்று இல்லை. அப்படியே இனி இந்த இனத்தை யார் எடுத்து செல்வது? எந்த சம்பவம் எந்த பாதிப்பு இடம்பெற்றாலும் அதே பாதிப்பு இன்னும் ஒரு வடிவத்திலே குறிப்பிட்ட காலங்களில் இடம்பெறுகிறது. இதனை எப்படி தவிர்ப்பது என்று முன்னோர்கள் பலர் முணுமுணுக்கின்றார்கள். மூத்தவர்கள் பலர் தொடர்ச்சியாக அங்கலாய்க்கின்றார்கள், கண்ணீர் வடிக்கின்றார்கள். இதற்கு தீர்வு கிடைக்குமா அல்லது கிடைக்காது போகுமா? வித்தியா விவகாரம் இன்னும் தொடரப் போகிறதா அல்லது எதுதான் நடக்கப் போகிறது என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கின்றது என்கின்ற தகவலோடு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.